பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பட்டியலின சமூக மக்களை புறக்கணிப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிர்ச்சி புகாரினை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை, கோயில் காளை மாட்டை கூட எங்களை அவிழ்க்க விட மாட்டேன்றாங்க, மேடையில் ஏற்ற மாட்டேன்றாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆட்சியர் மேலையும் அமைச்சர் மேலையும் ஒரு தீண்டாமை புகாரையும் முன் வச்சிருக்காங்க. விவரங்களை வழங்குங்க. தர்ஷினி வணக்கம். பாலமேடு ஜல்லிக்கட்டு தொடர்பாக அந்த பகுதி மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்கள் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால், அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய அந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற சாதி மக்களை அவர்கள் உரிய மரியாதையோடு நடத்துகிறார்கள். ஆனால் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய தங்களை மட்டும் அவர்கள் ஏற்க மறுப்பதாகவும், கிராம கோயில் காளைகளாக அழைத்து வந்து ஒவ்வொரு காளைகளுக்கும் உரிய மரியாதை தரப்படுகின்றது. அதே போல அவர்களை மேடையில் ஏற்றுகிறார்கள். ஆனால் எங்களை மேடையில் ஏற்ற மறுக்கிறார்கள். எங்களுடைய பகுதியை சார்ந்த கோயில் காளைகளுக்கு உரிய மரியாதைகள் கிடைப்பதில்லை. 7 காளைகள் 7 வெவ்வேறு சாதிகளை சார்ந்தவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, பிரதிநிதியாக அங்கு கொண்டு சென்று உரிய மரியாதை வழங்கப்படுகின்றது. ஆனால் எங்கள் தரப்பிலிருந்து ஒரு காளையை சேர்த்துக் கொள்ளுங்கள், முதலாவதாக கூட நாங்கள் கேட்கவில்லை, 8வதாக ஒரு காளையாக எங்களுடைய சார்பிலும் ஒரு காளையை கொடுங்கள், நாங்களும் மனிதர்கள் தானே, எங்களுக்கும் சம வாய்ப்பை வழங்குங்கள் என்று அவர்கள் மன்றாடுகிறார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அமைச்சரிடமும் நாங்கள் இது தொடர்பாக கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரிடம் குறைந்தது 100 முறை நாங்கள் மன்றாடி இருப்போம். ஆனால் என்ன செய்தாலும் அவர்கள் இதனை ஏற்க மறுக்கிறார்கள். இது ஒரு அரசு நிகழ்ச்சி, ஒரு தனியார் நிகழ்ச்சி கிடையாது. அரசு தான் இதை நடத்துகின்றது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நபராக இருக்கின்றார். அவர் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் நிகழ்ச்சியை நிறுத்தலாம், அதில் மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்படி முழு பவரும் அதிகாரமும் இருக்கக்கூடிய நபராக மாவட்ட ஆட்சியர் இருக்கும்போது ஏன் எங்களுக்கு இந்த விஷயத்தில் தடை கொடுக்கப்படுகின்றது? எங்களுடைய மாடுகளை ஏன் உரிய மரியாதையோடு நடத்த மறுக்கிறார்கள்? எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை என்று அவர்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த நூற்றாண்டிலும், இவ்வளவு அறிவில் வளர்ந்துவிட்ட காலத்திலும், இவ்வளவு சமூக நீதி பேசக்கூடிய இந்த காலத்திலும் சாதிய ஒடுக்குமுறைகள் இருக்கிறது. நாங்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை என்று அந்த மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றார்கள். பாலமேட்டை பொறுத்தவரையிலே பல ஆண்டுகளாக இந்த நிலை நீடிப்பதாகவும், இது தமிழக அரசே ஏற்று நடத்தக்கூடிய, தமிழக அரசு லட்சக்கணக்கில் பணம் நிதி செலவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது எனவும் அந்த கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அனைவரிடமும் வரி பெற்றுதானே இந்த அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது, எங்களுக்கு மட்டும் ஏன் உரிய மரியாதை இல்லை எனவும் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பட்டியலின சமூக மக்களை புறக்கணிப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிர்ச்சி புகாரினை முன்வைத்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ஜல்லிக்கட்டு போட்டியில் பட்டியலின சமூக மாடுகளை அவிழ்க்க விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது பற்றி பேசுவதற்காக இந்த தருணத்தில் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் பிசிகாவிலிருந்து திரு வன்னியரசு. வணக்கம் சார். காலமா நடைபெற்று வர பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில பட்டியலின மக்கள் ஒரு புகாரை முன் வச்சிருக்காங்க. ஆட்சியர் மேலையும் அமைச்சர் மேலையும் தீண்டாமை புகாரை வச்சிருக்காங்க. இது எல்லாமே அமைச்சருக்கு தெரிஞ்சும் கண்டும் காணாமல் இருக்காங்கன்ட்டு நீங்க திமுக கூட்டணியில தான் இருக்கீங்க. இது சம்பந்தமா என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்க போறீங்க? முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு சமத்துவ நிகழ்வா நடத்தணும். இது நாங்க தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. அதாவது மொத்தம் பாலமேடு பேரூராட்சியில மொத்தம் 21 சமூக மக்கள் அங்க இருக்கிறாங்க. எல்லா சமூக மக்களும் தன்னுடைய காளைகளை அங்க ஜல்லிக்கட்டுல அவுத்து விடுறாங்க, அதை காளை அடக்குறாங்க. கடந்த 2 முறையும் 2 ஆண்டுகளாக வெற்றி பெற்ற தமிழரசன் குறிப்பா அந்த ஒரு ஒடுக்கப்படுகின்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பியா இருக்கிறாரு. அவர் இந்த முறை அவர் அவருக்கு அனுமதி இல்லை. ஏன்னு கேட்டா கலெக்டர் ஆட்சியர் சங்கீதா அவர்கள் மழையை ஒரு காரணமா சொல்றாங்க. ஆனா கடந்த முறை முதல் பரிசு பெற்ற தமிழரசன் இன்று புறக்கணிக்கப்படுறாரு. அந்த பாலமேடு பேரூராட்சியில எல்லோருமே வரி கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற தலித்துகளும் வரி தர்றாங்க. குறிப்பா அந்த பகுதியில் இருக்கிற ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரி கொடுத்து தான் அங்க காளை அடக்குவதற்கு அனுமதி வாங்குறாங்க. ஆனாலும் அவர் அவங்களுக்கு அனுமதி இல்லாம இருக்கு.
குறிப்பா வந்து அந்த பாலமேடு பேரூராட்சியில வந்து மொத்தம் வந்து 40 லட்ச ரூபாய் செலவுல வந்து அரசு வந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்துது. ஆனா அந்த ஜல்லிக்கட்டை வந்து ஒரு சமத்துவ விழாவை நடத்தாம முற்றிலுமாக வந்து அதை வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு ஜல்லிக்கட்டா மாற்றுவது என்பது திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த சமத்துவ ஆஹ், நிகழ்வுக்கு சமத்துவத்துக்கு எதிராக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா வந்து அந்த பகுதியில் இருக்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி அவருக்கு நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அவர் ஏற்கனவே ஆண்ட பரம்பரைன்னு சொன்ன குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சாதிய மனோபாவத்தோட அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறத அந்த மக்கள் வந்து பகுதியில் இருக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து தமிழ்நாடு அரசு முதல்ல வந்து இந்த மாதிரியான சமத்துவ ஒரு நிகழ்வை வந்து நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறோம் அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டை வந்து எப்படி வந்து நடத்துறது, எல்லோரையும் அதில் எப்படி பங்கேற்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த நிகழ்வை வருங்காலங்களில் பாலமேடு பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்லோரும் பங்கேற்கிற மாதிரி அதை பண்ணணும். இல்லை என்றால் அந்த அந்த பேரூராட்சியே வந்து குறிப்பா இந்த மாதிரி எங்கெல்லாம் சாதிய பாகுபாடு இருக்கோ அந்த சாதிய பாகுபாடு இருக்கிற இடங்கள்ல இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்று முதல்ல வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கிற. முதல்ல எல்லோரும் பங்கேற்கணும். இல்லைன்னா யாருக்கும் அங்க அனுமதி இல்லாம இருக்கணும். யார் இதை செய்யறாங்க, இப்ப ஆட்சியர் செய்யறாங்க, சங்கீதா அவர்கள் செய்யறாங்க, இல்லைன்னா வந்து மூர்த்தி அவர்கள் செய்யறாங்கன்னா அவர்கள் இதுக்கு வந்து பொறுப்பெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பா வந்து அமைச்சர் வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. ஆனா முழுக்க முழுக்க அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பாகுபாட்டோட இருப்பது என்பது திராவிட மாடலுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வன்னியரசு.